வணக்கம். இதில் எஸ்டிசி 30 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் கொஞ்சம் கை தூக்குங்க. இதை யாரெல்லாம் சாப்பிட்டு பார்த்துருக்கீங்க? எல்லாம் சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? உண்மையா? வெரி குட். நான் வந்து சார் சொன்ன மாதிரி நான் முன்னாள் துணை பொது மேலாளர் நெய்வேலி கிரே கார்பரேஷன் மினிஸ்ட்ரி ஆஃப் போர். அடுத்து அக்குபஞ்சர் நிபுணர். கடந்த 27 ஆண்டுகளாக அக்குபஞ்சர் பண்ணிக்கிட்டேன். வர்மக்கலை ஆசா. எனக்கு நிறைய என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸு ஆல் ஓவர் தி வேர்ல்டு இருக்காங்க. யாராச்சும் ஒரு எம்எல்எம் பொருளை கொண்டு வந்து கொடுத்துருவாங்க என்கிட்ட. என்னடா அது இங்கே தொல்லை தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் வாங்குவேன் பண்ணுவேன். சிலது அந்த கம்பெனி இல்லாமல் போயிடும். இதில் டியான்சி அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் வந்துட்டு நல்லா ஜாயின் பண்ண உண்மையிலே அது ப்ராடக்ட் வந்து வெரி வெரி சூப்பர். அது கால்சியம் இருக்கு இல்லையா, அது கால்கேனியஸ் வரைக்கும் ரொம்ப எக்ஸலண்ட்டாக ஒர்க் பண்ணும். அதில் ஒர்க் பண்ணி 8 ஸ்டாராக வந்து அதில் வந்து நான் வந்து இன்டர்நேஷனல் ட்ரெயினராக என்னை ட்ரெயின் பண்ண கம்பெனி ட்ரெயினர். ஆனால் அந்த பொருள் இல்லாமல் நல்லா வளர்ந்தது பொருள் இல்லாமல் போச்சு. சரி அதை விட்டாச்சு. சரி இதுக்கு எவ்வளோ வேண்டாம், இதை பண்ணி பொருளும் கொடுக்க முடியல, ஒன்றும் கொடுக்க முடியல, இது ஏன் பம்பு அப்படின்னு சொல்லி நான் எதுவுமே சேர்றது. நான் அந்த நேரத்தில் வந்து ஒரு முக்கியமான நபருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கிரேட் ஜாவித் அவர்கள். ஏன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், ஏன் அப்படின்னு சொன்னால், என்னை வந்து சென்னையில் கிளாஸ் நடக்குது, பேஷண்ட் பார்த்துட்டு இருக்கேன். சார் வர்றார். எத்தனை மணிக்கு? 12 மணிக்கு வந்தார். 12 மணிக்கு வந்த உடனே சொன்னார் அவர். நான் வந்த உடனே என் மாதிரி நெட்ஒர்க் மாதிரி கிடையாது, பார்த்துக்கணும் அப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் அவர் சொன்ன நபர்கள் இருக்காங்க இல்லையா, யார் அறிமுகப்படுத்துகிறாங்க இல்லையா, அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 2 பேர் சொன்னார். ஒன்று ராஜாமோகன் சார், இன்னொன்று வந்துட்டு அஜித் சார். இதில் நான் மதத்தை பற்றி பேசுவதாக யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம். இஸ்லாம் மார்க்கத்தில் வந்து பொய் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால சரி இவங்க நல்லதான் சொல்வார் என்ற நம்பிக்கையில் கொஞ்சம் உட்காருங்க சார் அப்படின்னு நான் பாட்டு பேஷண்ட் பார்த்து கிளாஸ் எடுத்துருக்கேன். ஆனால் அந்த 2 மணி நேரம் பொறுமையாக இருந்தார் இல்லையா, அதனால தான் நான் டிஸ்ட்ரிபியூட் ஆனேன். என்ன பண்ணுறாரு, அப்போ 2 மணி நேரம் பேஷண்ட் தான் பேசலை. சாப்பாடு கொண்டாந்து வைக்கிறாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கையில் சொல்லுங்க சார் அப்படின்னு சொன்னோன்னே சார் இந்த மாதிரி எஸ்டி நல்லா இருக்காருன்னு சொன்னார். நான் எவ்வளோ பண்ணோம் அப்படின்னு கேட்டேன். 1,06,000 அவ்வளோதான். சரி நம்ம அப்போ நம்ம சொல்லுங்கள் பாருங்கள் அந்த நம்பிக்கை. 1,06,000 இம்மீடியட்டாக அப்போவுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சார் பொருள் அனுப்புங்க சார் அப்படின்னு நான் பார்த்து போயிட்டேன். என்ன பண்ணார் சார், போயிட்டு அந்த பொருளை எனக்கு அனுப்பி வச்சார். இதில் பாருங்கள் ஒரு மிராக்கலாக இருக்கும். இந்த பொருள் வந்து நெய்வேலிக்கு வந்துருச்சு. நெய்வேலிக்கு வந்த உடனே இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பாக்ஸில் நம்ம ஜூனியர் அக்குபஞ்சரிஸ்ட் 2 பேர் ஒர்க் பண்ணுறாங்க நீட்ட. இவங்க என்ன பண்ணாங்க, இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே அந்த நம்ம எஸ்சிசி இந்த ஃப்ளவர்லாம் போட்டுக்கணும் இல்லையா, ஃப்ளவர் அதெல்லாம் போட்டுக்கணும் இல்லையா, இது சாதாரண தான் நினச்சிக்கிட்டு அது விலையெல்லாம் பார்க்கல, அதை எடுத்து டீல கலந்து 2 பேர் கூட்டிட்டாங்க. ஆளுக்கு ஒன்று. இப்போ என்னமே நான் வந்த உடனே நம்ம திட்டம் இல்லையா அவங்கள, அது 400 ரூபா ஒரு பாக்கெட்டு, இது எப்படி நீங்கள் இதை வந்து எடுத்து நீங்கள் இதை கேட்காம பண்ணலாம்னு திட்டம் தானே. நான் திட்டம் மாட்டேன். ஐ எம் நாட் ஃபார் மணி. ஏப்பா இதை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணீங்களே, இது என்னென்னு தெரியுமா உங்களுக்கு, நீங்கள் பாட்டுக்கு யூஸ் பண்ணீங்களே சார், ரைட்டு ஓகே இது நல்லது, ஏதாச்சும் ஒன்று இது அப்படின்னு நல்லதான் சொல்லிட்டு சரிட்டா அந்த பாக்ஸ் 13 பாக்ஸ் 13 இருக்குமே இல்லை. சரி என்ன பண்ணேன், இது யாரும் கொடுக்க முடியாது சார், நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்களே நான் அதை வந்து சார் சொன்ன மாதிரி அந்த 13 பாக்கெட்டை சாப்பிட்டேன். இது என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், இப்போ நான் அக்குபஞ்சர் டாக்டர், எனக்கு அனாட்டமி காலேஜ் எல்லாமே தெரியும். இது வந்து நான் எம்பிபிஎஸ் டாக்டர் கிளாஸ் எடுக்கிறேன் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில். இதில் எனக்கு எல்லாமே அனாட்டமி காலேஜ் தெரியும். இருந்தாலும் கூட நான் மட்டும் தானே, எனக்கு செல்லுகள் ஆனதானே, எனக்கு நோய் இருக்குமா இல்லையா இருக்கு. இதில் எனக்கு இந்த ப்ராசஸ் பிளான்ட் எல்லாம் பண்ணால் யூரின் போகிறதுல தடை இருக்கும். அதில் என்னுடைய அன்புமகள் பொன்மணி மேகலா அவங்க கூப்பிட்டு போயிட்டு எனக்கு யூரின் மேக்ஸின் ஒன்று கொடுத்தா யூரின் நல்லா போகுது, வாழ்க்கையெல்லாம் சாப்பிடணும்னு பண்ணிட்டாங்க. என்னோட வாழ்க்கையெல்லாம் சாப்பிடணுமா அப்படின்னு சொல்லி. அடுத்து என்னுடைய அன்புமகள் கண்மணி கோகிலா பிஹெச்எம்எஸ் டாக்டர், அவங்க சொன்னாங்க அப்போ நான் ஒரு மருந்து தர்றேன் அதை சாப்பிட்டு. சரி அது சாப்பிட்டேன். அது சாப்பிட்ட உடனே ஒரு மந்தைக்கு சாப்பிட்டேன், கம்ப்ளீட்டாக க்ளியர் ஆகிடுச்சு. கண்மணி சூப்பரான மருந்தாக இருக்கும் மருந்து அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி 1 மாதம் கழிச்சு திருப்பி தருவாங்க. அப்புறம் சொன்னேன் திருப்பி ஒரு டோஸ் எடுத்துக்கிட்டேன். சரியா போகும். அப்போ என்ன கண்மணி சரியாக போட சொன்னோன்னே, அப்பா வேஸ்டத்துக்கு இல்லாமல் நீங்கள் ரிப்பீட் அடிக்கலாமா என்று கேட்ட மருந்து மாத்திரை கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்ல. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த எஸ்டிசி 30 சாப்பிட்டதுக்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் அந்த ப்ராப்ளம் கிடையாது.
இன்னொன்று கேட்டீங்கன்னா எனக்கு கோடி ரூபாய் கொடுத்தாலும் செய்ய மாட்டேன். ஒரு நாள் தான் ஜாலி தெரியும். எங்கள் சொல்லுவாங்க சார் காசு பணம் காசு கொடுத்தாரு, பேஷண்ட்டுக்கு நல்ல மட்டும் தான் வாங்க. இதை வந்து நான் அடுத்து அப்படி கொடுக்குறேன். இதில் வந்து ஒரு குழந்தை இல்லாத பேஷண்ட்டு நான் சாப்பிட்டு இந்த ரூமில் தான் கொடுத்தா அவங்க குழந்தை 6 மாதம் டைம் கொடுத்து 3ஆவது மாதம் கண்டிப்பாக வீடு கொடுக்குறாங்க. அந்த டைமத்தில் கேன்சரை பற்றி நான் ஒரு வீடியோ பேட்டி கொடுக்குறேன். கேன்சர் ஏன் வருது, எப்படி வருது, எதனால் வருது, அப்படி சரி இன்னும் நீங்கள் பயன்படுத்தணும், வீட்டில் எப்படி ஃபாலோ பண்ணணும் ஒரு வீடியோ கொடுத்தோம்னா அதை பார்த்து நிறைய பேர் கான்டாக்ட் பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் இந்த எஸ்சி ஸ்டடியை கொடுக்க ஆரம்பித்த உடனே நண்பர்களே, தோழர்களே, நம்மளுக்கு பெரிய இறைவன் கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம். அந்த கேன்சர் பேஷண்ட் எல்லாமே சரியாயிட்டு வராங்க. சரியாயிட்டாங்க. ஒரு நண்பர் வந்திருக்காரு, அவங்களுடைய துணைவியாருக்கு SLEன்னு பேர், சிஸ்டமிக் லியூபிஸ் எரித்ரோமட்டோசிஸ்னு பேர். இது வந்து ஆட்டோ இம்யூன் டிஸார்டர். அப்படின்னா அதோட சொந்த செல்களே நமக்கு எதிராக வேலை பார்க்கும். நம்ம வீட்டில் நமக்கு எதிராக வேலை பார்த்து இருக்கும். அது மாதிரி அது என்னாச்சுன்னா அவங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு அலோபதி சிஸ்டத்தில் வந்து அவங்களுக்கு வந்து கன்சீவ் ஆகிட்டாங்க. கன்சீவ் ஆக சொல்கிறாங்க, அலோபதி டாக்டர் போன உடனே பெற்றுக்கிட்டாலும் கஷ்டம், வச்சுக்கிட்டாலும் இல்லை, பெற்றுக்கிட்டாலும் கஷ்டம், கலைச்சாலும் கஷ்டம். இது ஒரு ஆப்ஷன் தான் சொல்லணும். ஒன்று கலைச்சிருங்க, ஆனால் வச்சுருங்க, என்ன சொல்லணும். இது ரெண்டுமே சொல்லணும். அவர் நண்பர் வந்துட்டு அது மாதிரி சொன்னால் நான் பார்த்துக்கிறேன் கடவுளா அவர் நண்பர் நீ பார்த்துக்கிட்டு சொன்னா உண்மையிலேயே அவங்களுக்கு செஞ்சு அவங்களுக்கு நல்ல குழந்தை, ஆண் குழந்தை, அழகான ஆண் குழந்தை. அடுத்து வந்து அவங்களுக்கு வந்து இந்த குழந்தை பிறந்ததுக்கு கூட எப்பவுமே பார்த்தா அந்த உடம்பு புதுசாக மாறி அந்த நோயை கிளியர் பண்ணி விட்டேன். இந்த புதுசாக மாறினதுக்கு பிறகு இந்த உள்ள இருந்துச்சு